தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ நாள் மீன் பிடிச்சதான் பார்த்தீங்க. இனிமேல் இப்போ என்ன பண்ண போகிறோம், மீனை போயிட்டு சுட்டு சாப்பிட போகிறோம் லைவ். ஹாய் மக்களே, நம்ம வந்து பார்த்தோம்னா பகலில் எந்த டைம் வேணால் மீன் பிடிச்சிருப்போம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நைட் டைமில் மீன் பிடிக்க போகிறோம். ஆமாம், 12 மணி ஆகுது. ஆமாம், 12 மணிக்கு நம்ம போயிட்டுருக்கோம். யாரும் வாட்ச் போகல. ஹாய் காய்ஸ், மீன். ஹாய் மக்களே, வெல்கம் டு பைட் அண்ட் வெட் சேனல். சரியாக தூங்க வரல. ஆக்சுவலாக பார்த்தா இப்போ ஒரு 12 மணி ஆகிடுச்சு டைமு. சரி போர் அடிக்குது, சரி நம்ம எப்பயும் போல ஃபிஷிங் வரலாம்னு சொல்லிட்டு நைட்டில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நம்ம வந்து பார்த்தோன்னா ராடு யூஸ் பண்ணி மீன் பிடிக்கலாம் வந்திருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 ஹூக் செட் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்று, இங்கே ஒரு மாட்டுக்கு பாருங்கள், இதில் ஒரு 2 முள் இருக்குது. ஸோ 2 முள்ளையும் பயன்படுத்தி ஒரு வேளை கிடச்சிதுன்னா பசி வேறு இருக்குது. ஸோ இங்கேயே சமைச்சு சாப்பிட்றலான்னு ஒரு ஐடியாவோட வந்திருக்கோம். அவங்க நைட்டு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவோம். கேம்ப் ஃபயர் வித் குமாரியம்மா கட்டி காமிமா. இங்கே பாருங்க மக்களே, நைட்டு 12 மணிக்கு ஒரு மீன் பிடிக்கிறாரு. தக்க தெரியுது. ஏய் மச்சான், இதெல்லாம் கெளுத்தி மீன் மாதிரி இருக்கு பாரு. வீட்டு தெரியுதா? இதெல்லாம் ஷார்ட்ஸில் போட்டுருவோம். கெளுத்திடா இதெல்லாம், கெளுத்தி தானே இதெல்லாம். மீசை வச்சிருக்கு பாரு. அப்படியே இந்த இடத்துல வந்து கட்டிடுறாங்க. நீ இழு ஃபர்ஸ்ட். எடுக்க போறேன், நிஜமாலே எடுக்க போறேன். தெரியுதா? பேபி நைட் டைம்ல கிடைச்சிருக்கு. எப்பா நானும் ஒரு மீன் பிடிச்சேன் சாமி. நல்லா விட்டு மச்சான். ஐயோ மச்சான், சூப்பரா சூப்பர். அது அப்படியே எடுத்து காட்டு காட்டுங்க. சின்ன சின்ன மீன் தான் பரவாயில்லை. நைட் சிலேபி எனக்கு டாக்டர் எப்படி வேலை செய்யணும்னு தெரியாதான் நமக்கு புரிய முடியும். எங்கடா மீன் இரு? தெரியுது. இன்னும் மேலே தூக்கு, இன்னும் கொஞ்சம் மேலே, லைட்டு மேலே தூக்கு, இன்னும் கொஞ்சம். அப்படிக்கா இருக்கு. துடிக்கும் தூண்டில் மீன் தெரியுதா? மீன் ஆக்சுவலாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே டைப் பண்ணதுக்கப்புறம் தான் மீன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் சின்ன சைஸ் தான் கிடைக்குது. பட் ஆனால் கிடைக்குது. நைட்லேயும் ஒரு 12 மணிக்கு நம்ம மீன் வந்திருக்கோம். 12 மணிக்கு வந்தால் கூட நமக்கு மீன் கிடைக்குது. நைட்டில் பிடிச்ச சிலேபி மீன். டச் பண்ண இடத்துல மீன் கிடைச்சிருச்சு. அது எடுத்தியா? எடுக்கலையா? சைடா எடுத்தா அது புல் நல்லா ஃபுல்லாக தான் போட்டுருக்கோம். எடுத்துட்டு தான். ஐயோ பெருசாடா தெரியல. போட்டுக்கோங்க அதையும்.
அதெல்லாம் போட்டுக்கோங்க. சரியா? ம் ராடன் ரீல்ல நான் பிடிச்ச ஃபர்ஸ்ட் சிலேட் பரவாயில்ல. சரிதா? ம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஓகேவா? எல்லாம் சேம் சைஸ் தான். இரவில் மீன் பிடிப்போம் வாங்க. ஓகேவா? நான் கொஞ்சம் மட்டும் வாங்குவேன். நமக்கு பார்த்தா ஒரு உழுவை கிடச்சிருக்கு. நைட் டைமில் லைட் வெளிச்சத்தை கை கட்டிட்டு ஆற்றுல நம்ம பிடிக்கிற மெயின் ஸ்பாட்டில் ஒரு உழுவை. தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ நாள் மீன் பிடிச்சதான் பார்த்தீங்க. இனிமேல் இப்போ என்ன பண்ண போகிறோம், மீனை போயிட்டு சுட்டு சாப்பிட போகிறோம் லைவாக. அதுவும் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிடைச்சதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு ஜிலேபி, கொஞ்சம் மிகப்பெரிய சைஸ் இதுதான். வெயிட்டாகவும் இருந்துச்சு நல்லா. ஏற்கனவே ஒன்று தண்ணியில் விட்டாச்சு தூக்கி போடும்போது. லைவாக மசாலா போட்டாச்சு. மீன் பிடிச்சி உடனே மசாலா போட்டு நெருப்பில், அதை லைவாக நெருப்பில் சுட்டு சாப்பிட போகிறோம். நல்லாவே விட்டுட்டியா? இல்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், லைட்டாக கொஞ்சம் ஆத்தண்ணி, சின்ன மசாஜ். மசாலா எந்த அளவுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க. உடம்புக்குலாம் மசாலா மீன் பிடிச்சி சுட்டுட்ருக்கோம். சாப்பிடும்போது காட்டுறேன், அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் விளாடுறேன். கீழே இறங்கி பாடுறா. தெரியுதுதான் பார்த்துருங்களா? மீன் வேறு வச்சுருக்கோம். மீனை மட்டும் காட்டுலாம். மீன் சாப்பிட்டு முடிச்சுட்டான் தருண். என் மீன் வேற இங்கே வீணாக போயிட்டுருக்கு. ஐயோ, இவர் குச்சி தரோட அதை எடுக்க முடியல, வேற உள்ளே விழுந்துருச்சு நெருப்பு உள்ள. ஓவராக குக் ஆகிடுச்சு. பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. கம்முன்னு சொல்லுங்க, நாங்கள் பார்த்துருவோங்க. செம்ம டேஸ்ட். வெள்ளை தான் லேட்டில் எனக்கு பிடிச்ச இந்த வெள்ளை கலர் தான். அதில் நான் கொஞ்சம் சாப்பிட்றது, நான் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பொறுமையாக சாப்பிட்றாடி. நல்லா இங்கே வச்சிருந்த மீனை காணா. எடுத்து சாப்பிட்ற, இது சாப்பிட்ற நல்லா தானே இருக்குது. இதில் மண்ணாக இருக்குப்பா. மண் கீழே அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த சதையை சாப்பிடு. சூப்பராக இருக்குது. இப்போ சுடுதுரா சாமியா. வீட்டில் போனால் சாப்பிட்டேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் மக்களே.